சென்னையில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பெரம்பூர் பகுதியில் மழையால் வெள்ள நீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், இருக்கிற காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 அடிக்கு மேல தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலையில தேங்கி இருக்கக்கூடிய நீரை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? பிற்பகல் வணக்கம் ஷாம் சுந்தர். வட சென்னையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் மட்டுமே சற்று உயர்ந்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 4 மணி முதல் விட்டு வட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்தாலும் தொடர்ச்சியாக தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் படிப்படியாக தண்ணீரானது தேங்கி வருவதை நாம் காட்சியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக வியாசார்பாடி, கணேசபுரம், சுந்தரம் ரோடு, பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பாலம் செல்லும் பிபி ரோடு பகுதி ஆகிய இடங்களில் சுமார் 2 அடிக்கு மேல் தண்ணீரானது தேங்கியுள்ளது. தற்போது இந்த நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இதனை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தற்போது கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர். இதே போன்று புளியந்தோப்பு, KM கார்டன், அங்காளம்மன் கோயில் தெரு, பெரம்பூர் வடக்கு நெடுஞ்சாலை, ஏவே ரோடு, பாரதி சாலை ஆகிய இடங்களிலும் இதே போன்று படிப்படியாக தண்ணீர் மட்டமானது சற்று உயர்ந்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த பகுதிகளும் தாழ்வான பகுதி என்பதால் மழைக்கு மழை இந்த பகுதிகளில் வெள்ள நீரானது தேங்கி வருவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் இதன் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் இந்த நீரினால் தேங்கி நிற்கும் நீரினால் ஏற்படும் நோய் தொற்று பரவும் அபாயமானது தொடர்ந்து தொடர்கதையாகி வருவதாகவும், எனவே மழைக்கு மழை மாநகராட்சி அதிகாரிகள் தற்சமயமாக மின் மோட்டார்களை கொண்டு நீரினை எடுத்தால் மட்டும் போதாது என்றும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் தற்போது வியாசார்பாடி, கணேசபுரம் மேம்பால பணிகள் தொடர்ந்து வருவதால் இந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதிகளில் போக்குவரத்து இல்லாததால் தற்போது இந்த பகுதியில் நீரானது தேங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. ஷாம், மக்களின் கோரிக்கைகள் தொடர்பான பல்வேறு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.